கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாஸ் டெக்னிக்கல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரோ பார்த்தீங்க இல்லையா முன்னாடி. ஸோ இந்த இன்ட்ரோ நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொடுத்துருக்குற அந்த ஜிப் ஃபைல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து டீகம்ப்ரஸ் ஃபைல் காட்டும் ஃபைல் மேனேஜரில். அப்படி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டலைன்னா இஜிட் அர்ச்சிவர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே நான் பேக் வந்துட்டு ஜஸ்ட் நான் ஒன் டைம் நான் வந்து செலக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து ஸ்டார்ட் டு டீகம்ப்ரஸ்னு இருக்குது. இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபோல்டர் மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் அந்த சப்ஸ்கிரைப் பெல் பட்டன். செகண்ட் ஒன்று HTML லெமன் மில்க் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதோட மியூசிக், அதுக்கப்புறமா வந்து யூடியூப் லோகோ. இந்த 5மே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் வந்து HTML ஃபைல் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சென்டுன்னு இருக்கும். ஸோ அந்த சென்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து அலைட் மோஷன் காமிக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து காட்டுது அலைட் மோஷன்னு. ஸோ நான் அந்த அலைட் மோஷன் செலக்ட் பண்ணிட்டேன். அலைட் மோஷன் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இம்போர்ட்டட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து கீழே ஒரு மெசேஜ் வரும். இப்போ நம்ம அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா எங்கிட்ட இந்த சாங் இருக்கிறதுனால எனக்கு வந்து சாங் வந்து வந்துடுச்சு. ஓகேவா? நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சமாக முன்னாடி போனீங்க அப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீன் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஒரிஜினல் மீடியா வந்து மிஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் அதுக்கு வந்து ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா கலர்ஃபுல் இருக்கும். ஸோ இந்த கலர்ஃபுல்லில் போயிட்டு இந்த 4th ஆப்ஷன் இருக்கும். இந்த 4th ஐக்கான் மனம் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளேயே இன்னொரு ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகி ஸோ நான் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோக்கு நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். குரோமியா க்ளீனு உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நம்பர் வரைக்கும் வேணுமோன்னு. ஓகேவா? யுவர் தம்ப்நெயில்ஸ் இயர் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த குரூப் மாதிரி இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டம் வந்து எடிட் குரூப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எடிட் குரூப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இது மூலமாக கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஜேபிஜி மாதிரி ஒரு நேம் இருக்கு இல்லையா? இதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமா கலர் அண்ட் ஃபில் போங்க. ஸோ நம்ம முன்னாடி பண்ண ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4th ஆப்ஷன் போங்க. ஓகேவா? இதில் போனதுக்கு அப்புறமா அகைன் இந்த பாட்டமில் வந்து இன்னொரு ஐக்கான் இருக்கும். இது மாதிரி இதை நீங்கள் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் வச்சுருக்கிற தம்ப்நெயில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். 39 இருக்குது. ஸோ 39 தம்ப்நெயில்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இது மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்களும் வந்து இது மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து எல்லா ஃபோட்டோஸும் நான் வந்து ஆட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த 39 ஃபோட்டோஸ். ஓகேவா? டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆரோ மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அகெயின் நீங்கள் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வந்துடலாம். பேக் வந்துடலாம். இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி தான் ப்ளே ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் அண்ட் சேனல் நேம் வரும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குரூப் தான் இருக்கும். ஸோ இந்த குரூப் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எடிட் குரூப் போங்க. போனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேனல் நேம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். யுவர் சேனல் நேம் சொல்லி வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து உங்களோட சேனல் நேம் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சுதாஸ் டெக்னிக்கல் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபாண்ட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? வந்து பேக் வாண்ட நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு போங்க. போனதுக்கு அப்புறமா சர்க்கிள் 1 வந்து 2 கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் வந்து செகண்ட் 1 கொடுத்துக்கோங்க. பாட்டமில் இருக்குல்லையா? இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. யூடியூப் லோகோ. ஓகேவா? அகைன் வந்து 2 இருக்கும் சர்க்கிள் 1. இதில் நீங்கள் செகண்ட் 1 செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்து லோகோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து இருக்கிறதுனால எனக்கு வந்து இதுலேயே வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. அதில் நான் வந்து லோகோ நான் வந்து ஆட் பண்ணல. இப்போ அகைன் நம்ம வந்து பேக் வந்துடலாம். இப்போ நம்ம அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி தான் வந்திருக்கோம் கரெக்டாக. இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்னோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்ஸ் தான் இருக்கும். ஆக்டர்ஸ் வந்து மோட்டிவேஷனலாக சொல்லியிருப்பாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அது மூலமாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து HTML ஃபைலில் ஒரு மியூசிக் தான் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஆடியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ.
வந்து வேறு ஃபோனு நான் வந்து அலைட் மோஷன் நான் வந்து லோயர் வெர்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த வெர்ஷனில் உங்களுக்கு வந்து HTML உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ நமக்கு இந்த வீடியோ நமக்கு வந்து கேலரிக்கு சேவ் ஆகிடும். சேவ் டு கேலரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிளராக தான் தெரியும். நான் உங்களுக்கு வந்து கேலரியிலேருந்து நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் ஹெச்டியா. இந்த மாதிரியான இன்ட்ரோ நீங்கள் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணணும் ஓகேவா. நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் அண்ட் see you on next video. Bye friends.